வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம பழைய காலத்துலலாம் இந்த இந்தியன் டாய்லெட் வந்து நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கூட 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வால் மவுண்டட் இருக்குது, இன்னொன்று வந்து ஃப்ளோர் மவுண்டட் இருக்குது. ஸோ இந்த வால் மவுண்டடும் இந்த ஃப்ளோர் மவுண்டடுக்கும் என்னென்ன வித்தியாசம், ஸோ இதில் உங்கள் வீட்டுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளோர் மவுண்டடில் இருந்து இந்த வால் மவுண்டட் வந்து எப்படி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரியே பார்க்கலாம். ஸோ பர்சனலாக எங்கள் வீட்டில் இந்த வால் மவுண்டட் டாய்லெட்டும் இருக்குது, இந்த ஃப்ளோர் மவுண்டட் டாய்லெட்டும் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ அதனால நான் அதிலேருந்து எடுத்த கம்பேரிசனை தான் இதில் சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ புதுசாக நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க, இதில் வந்து இந்த வால் மவுண்டட் நம்ம யூஸ் பண்ணவா இல்லை இந்த ஃப்ளோர் மவுண்டட் யூஸ் பண்ணவா அப்படின்ட்டு நிறைய ஒரு கன்ஃபியூஷனோட நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் சப்போஸ் இந்த வால் மவுண்டட் க்ளோசெட் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ப்ளம்பிங் கொடுக்கணும், ஸோ அதுவும் இல்லாமல் இதில் எந்த மாதிரிப்பட்ட டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் இந்த வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வால் மவுண்டட் க்ளோசெட் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அஸ்தட்டிக் லுக், அது ஒரு நல்ல லுக்கை உண்மையிலே அது கொடுக்குது இந்த ஃப்ளோர் மவுண்டடை நீங்கள் கம்பேர் பண்ண நேரம். ஸோ அந்த அஸ்தட்டிக் லுக் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஃப்ளோர் மவுண்டடை கம்பேர் பண்ணாரோ அதில் நிறைய அட்வான்டேஜஸே இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு அட்வான்டேஜஸையும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல் அட்வான்டேஜ் என்னென்னா லெவலிங். நீங்கள் இந்த வெர்டிக்கல் வாலில் தான் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதனால் இந்த பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் எங்கேனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சிக்கான பர்சன் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சில நேரம் டாய்லெட் கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே ஆப்டான பொசிஷன். ஏன்னா டாய்லெட்டை கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளோர் மவுண்டடில் அப்படி இல்லை, ஒரு லெவலில் தான் வைக்க முடியும். ஆனால் இந்த வால் மவுண்டடில் உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின் இல்லை, நீங்கள் எவ்வளோ நாளும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் இதில் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லை, ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் மவுண்டட் டாய்லெட்டை கம்பேர் பண்ணாலும் இந்த வால் மவுண்டடோட ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியான இடம் தான் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களோட டாய்லெட்டில் ஒரு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக இந்த பாத்திங் அண்ட் டாய்லெட் சேர்ந்து தான் நிறைய பேர் வீட்டில் வைப்பாங்க. ஸோ அப்படிங்கிற நேரம் பாத்திங் ரூமில் வந்து இந்த டாய்லெட்டை வைக்க நேரம் ஒரு சின்ன ஸ்பேஸில் நீங்கள் வச்சிடலாம். ஸோ அதனால் இது கம்மியாக ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்கள் இந்த டாய்லெட்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மூணாவது விஷயம், இப்படி ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கியமாக ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஃப்ளோரை வந்து சும்மா தான் இருக்கும், அந்த ஃப்ளோரை வந்து ஈஸியாக நீங்கள் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடலாம். டாய்லெட் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால அந்த ஃப்ளோர் ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இல்லாமல் அந்த டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஃப்ளோர் மவுண்டட் டாய்லெட்டில் வந்து இது எல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை அஸ்தட்டிக் லுக்காக இருக்கட்டும், இல்லை க்ளீனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஃப்ளோர் மவுண்டடை யூஸ் பண்ணுறதா இருந்தால். பட் இது உங்களோட விருப்பம் தான். ஸோ இதில் மெயினான ட்ராபேக்கே என்னென்னா, இந்த ஃப்ளோர் மவுண்டடோட காசு வந்து கம்மி. ஒரு 5000 6000 நீங்கள் நல்ல ஒரு ஃப்ளோர் மவுண்டட் டாய்லெட் வாங்கி மாட்டிடலாம். பட் இந்த வால் மவுண்டடோட காசு வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த டாய்லெட்டை ஃபிக்ஸ் பண்ண நேரம் சில பிரச்சனைகளை சந்தித்தோம், அதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த டாய்லெட்டை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்த அந்த ப்ளம்பர் அண்ணனுக்கு வந்து இது மாட்ட தெரியல, அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் கம்பெனிலேருந்து கால் பண்ணி கம்பெனிலேருந்து வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி நிறைய ப்ளம்பர்ஸ்க்கு வந்து இது தெரியும் எப்படி மாட்டணும் அப்படின்ட்டு. பட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது மாட்டுறதுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து போல்ட்டில் தான் ரெஸ்ட் ஆகும். ஸோ 4 போல்ட் இருக்கும். ஸோ அந்த போல்ட்டில் தான் நம்ம வந்து இந்த டாய்லெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நார்மலாக கம்பெனி பர்சன் வந்தாங்க, வந்து அவங்க ஈஸியாகவே மாட்டி கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் இந்த டாய்லெட்லாம் நீங்கள் நல்ல ஒரு பிராண்டடில் போனீங்கன்னா கம்பெனி பர்சன்ஸே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கும் வாரண்ட்டி எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதுக்கு பெரிய காணாக இருக்கிறது காசு. நீங்கள் ஃப்ளோர் மவுண்டடை கம்பேர் பண்ணால் அந்த வால் மவுண்டட் கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை பார்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கே நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இதில் இன்னொரு கான் என்னன்னா, போல்ட் வந்து லூஸ் ஆகும் அப்படின்னு சிலவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, எந்த ஒரு போல்ட்டும் லூஸ் ஆகலை, நல்லா ரிஜிட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ நாங்கள் வாங்கினாரோம் இன்னும் பயப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இது வெயிட்டெல்லாம் வந்து தாங்குமா அப்படின்ட்டு ஒரு பயப்பட்டோம். ஏன்னா இது வாலில் ஒரு 4 போல்ட்டில் தான் இது வந்து ஃபுல் ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வெயிட் தாங்குமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. பட் அவங்க கம்பெனியில் வந்து கிளைம் பண்ணது என்னென்னா 200 kgs ஆஃப் வெயிட்டை வந்து நீங்கள் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு 100 கிலோக்குள்ளாடி தான் இருக்க போகிறோம். அதனால் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வெயிட்டை வந்து இது தாங்கும். ஸோ நீங்கள் அந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ வெயிட்னாலும் இதில் தாங்கும். ஸோ வெயிட்னால இது உடஞ்சிருமா இல்லை ஏதாவது டேமேஜ் ஆயிருமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த ப்ளம்பிங் ஒர்க்கில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் டைப் க்ளோசெட், அதாவது வால் மவுண்டட் க்ளோசெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோரில் கண்டிப்பாக இந்த க்ளோசெட்
க்ளோசட் ட்ரைனேஜ் பைப்பை வைக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட ஹரிசாண்டல் வாலில் தான், அதாவது எந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல தான் இந்த ட்ரெயின் வால்வை வைக்கணும், அதாவது ட்ரெயின் பைப்பை நீங்கள் வைக்கணும். ஸோ ஃப்ளோரில் வைக்கக்கூடாது. அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து லுக்கு நல்லா இருக்கணும், அது ரொம்ப மினிமலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவோம்னா கன்சீல் டைப் ஃப்ளஷ் டேங்க் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இந்த கன்சீல் டைப் ஃப்ளஷ் டேங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் வந்து கஷ்டம். நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அது லீக்கேஜ் ஏதாவது ஆச்சுன்னா அந்த வாலே ஃபுல்லும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வெளியே இருக்கிற அந்த டேங்கை வந்து வாங்குங்க. ஸோ அதுலேயே நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெளியே இந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்கிறது மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வால் மவுண்டட் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை இந்த ஃப்ளோர் மவுண்டட் வாங்குறது உங்கள் வீட்டுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத. ஸோ இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ருஜு ஃபாரின் தமிழ்.